நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் ஆப்பை பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் கவனித்தேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதாங்க இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் கூகுள் ஆப்பை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்பை பயன்படுத்துகிறீங்க, எனக்கு தெரியுது. பட் சர்ச் பண்ணும் போது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் கவனித்ததை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய கூகுள் ஆப்பில் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே புது புது விஷயங்களை அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்புக்கு மேலே ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஐ பட்டனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஆப் டீடைல்ஸ் ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட் கொடுத்துங்க, இல்லைனா ஃபட்டாஃபட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. சரி, கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பிடிச்சமான ஒரு சிட்டியை நான் இதில் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சென்னை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னா அழகான ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள், பார்த்தீங்களா? சென்னை தமிழ்நாடோட மெயின் சிட்டி. சரிங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வெப்பேஜில் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரிங்களா? இப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலே பாருங்கள், ஒரு 3 பட்டன் தெரியுது பாருங்கள். ஓவர் வியூ, நியூஸ், அதுக்கப்புறம் திங்ஸ் டு டூ. சென்னையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நியூஸ் சம்மந்தப்பட்டதை நான் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் நியூஸ் சென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதில் பார்க்கலாம். இந்த நியூஸ் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணுறது மூலியமாக. அடுத்து திங்ஸ் டு டூ, செம, அதை நான் டேப் பண்ணுறேன். சென்னையில் என்னெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணதை மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுறோம், மேலே போகிறோம். மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, நியூஸ், திங்ஸ் டு டூ. சரி, ஓகே. சென்னையில் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். லோக்கல் ஃபேவரேட்ஸ், அதுக்கப்புறம் கிட் ஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் கிட் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அவுட்டோர்ஸ், அப்புறம் ஹிஸ்டரி, அப்புறம் சென்னையில் உள்ள பீச்சஸ், அப்புறம் மியூசியம், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத கூகுள் ஆப் வழியாக இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வேறு யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலி ஒரு 2 செட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் சென்னையை நான் சர்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ சென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் வித் நியூஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இது தேவையில்லைன்னா நீங்கள் சென்னைன்னு அடிச்சுட்டு இதை நீங்கள் டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுள் ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணிங்களோ அதை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் ரீசெண்ட் போனீங்கன்னா நீங்கள் கூகுள் ஆப்பில் என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரீசெண்ட் விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாப் ரைட்டில் 3 டாட், அப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்ட் பேஜஸ் பார்த்தீங்களா, இது ஆன்ல இருந்தால் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யாராவது டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் ரீசெண்டில் போனாங்கன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அதுக்கு தாங்க அந்த செட்டிங். டேரெக்டாக டாப் ரைட்டில் 3 டாட், செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணும்போது இந்த ஒரு மெசேஜ் வரும், அதாவது ரீசெண்ட் பேஜை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ நம்ம செக் பண்ணுற பாருங்க, ரீசெண்ட் இருக்காது பாருங்கள். பார்த்தீங்களா? இல்லை, பார்த்தீங்களா? செமல. ஸோ கூகுள் ஆப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பயன்படுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.